மறைச்சுக்கோ மறைச்சுக்கோ. எவ்வளவு நாள் மறைச்சு வைக்க முடியும்? பார்த்தல, உன் கொலுசு சக்தியை இழந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் கால்ல இருந்து கழுத விழுந்துரும். அதுக்கப்புறம் உன் ரகசியம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இல்ல, நான் சேஷ்நாகினிய இல்ல, மகா சேஷ்நாகினிய கண்டுபிடிச்சாகணும். அவ எங்க இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ நான் அவகிட்ட உதவி கேட்டே ஆகணும். தேங்க்யூ அண்ணா, அக்காவை கூட்டிட்டு வந்ததுக்கு. அக்கா கண்ணை திறந்து பாருங்க. அவங்க நல்லா இருக்காங்கல்ல? அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அக்கா மலையில நனைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடும். எப்பவுமே பிரீத்தி அக்கா கிட்ட அவங்க ஃபேவரட் எல்லோ கலர் அம்ப்ரெல்லா எப்பவுமே இருக்குமே. ஆனா நேத்து இவங்க அந்த அம்ப்ரெல்லாவை வேற யாருக்கும் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. நனைஞ்சிட்டாங்க. எல்லோ அம்ப்ரெல்லாவா? அப்படின்னா நேத்து எந்த பொண்ணு எனக்கு கொடை கொடுத்துட்டு போனாலோ அவ பேர் பிரீத்தியா? நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அக்காவை நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, பாய் பாய். நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். வெளியே வா. எனக்கு உன் உதவி தேவைப்படுது. இவ ரொம்ப பேராசக்காரியா இருக்கா. இவளுக்கு எப்பவும் ஏதாவது வேணும். அடா ஆமா, நான் காட்டு வழியா ஒரு ஷார்ட்கட்ல வந்துட்டு இருக்கேன். காட்டை விட்டு வெளியில வந்துட்டேன், எனக்கு ஒரு கேப் கிடைச்சிரும். நான் ஈஸியா அங்க வந்துருவேன். I will be there on time. இங்க பாரு, உனக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். வெளியே வா. உன்னை வரவேற்கிறேன் தன்ஷிகா. எனக்கு பரிசா சாப்பாடு கொண்டு வந்திருக்கல. தன்ஷிகா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சொல்லு, உனக்கு என்ன உதவி வேணும்? உனக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி அதிகமா இருக்கு. புதஞ்சிருக்கிற படத்தை கூட மோப்பம் பிடிச்சு வெளியில எடுத்துருவ. இப்போ அந்த சக்தி தான் எனக்கு தேவைப்படுது. இந்த பாம்பு சட்டைய மோப்பம் பிடி. இந்த பாம்பு சட்டை எந்த நாகினியோடதோ அவளை தேடி கண்டுபிடி. அதுக்கு 7 லோகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. பூமி, ஸ்வர்க்கம், அப்சரலோகம், நரகம், பாதாள லோகம் அல்லது நாகலோகமா இருந்தாலும் சரி, அவ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவளை உயிரோடவோ சடலமாகவோ என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு.
கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். இனி பிரார்த்தனாவால தப்பிக்கவே முடியாது. பிரார்த்தனா எனக்கு பாதாளத்துல கிடைக்கல. ஆனா அவளோட பாம்பு சட்டையோட அந்த வாசனை மெஹக் சொன்ன மாதிரி என்ன அவகிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு? என்னை யார் இங்க கூட்டிட்டு வந்தா? அக்கா குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங் அக்கா. குட் குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங். இந்தாங்க அக்கா, சுட சுட டீ குடிங்க. தேங்க்யூ. ஆனா லட்டு, நான் எப்படி இங்க வந்தேன்? என்னை யார் கூட்டிட்டு அக்கா, அந்த வந்தா? அங்கிள் இருந்தார்ல ஜுவல்லரி ஸ்டோர்ல, நீங்க ஒருத்தர் கூட சண்டை போட்டீங்கல்ல, அவர்தான் நேத்து ராத்திரி உங்களை வந்து இங்க விட்டாரு. நான் அவங்க வீட்ல இருக்கும்போது அந்த பையன் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? என்ன எதுக்காக இங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கான்? அக்கா, நேத்து நீங்க அவங்களோட வீட்டுக்கு போனீங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா அவங்க நம்மள எத்தனை நாளைக்கு இங்க தங்க விடுவாங்கன்னு? என்னால அவங்க கிட்ட பேச முடியல. நான் அவங்கள பார்க்கவே இல்ல. ஆக்சுவலா அவங்க வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது, அதனால மீட் பண்ணல. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா சந்திப்பேன், பேசிடுறேன். இன்னைக்கு வீட்டுக்கு இல்ல, அவங்க ஜுவல்லரி ஷோரூமுக்கே போய் பார்த்துடுறேன். அப்பதான் அவங்க கிட்ட பேச முடியும். நீங்க எல்லாரும் போங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. திடீர்னு நான் அங்க எப்படி மயக்கமாயிட்டேன்னு தான் புரியல. அப்புறம் அந்த வீடு அங்க போனதுக்கு அப்புறம் ஏன் அவ்வளவு பதட்டமா இருக்கு? ஜுவல்லரி ஷோரூம்க்கு ஃபோன் பண்ணி அந்த பையன்கிட்ட பேசி பார்த்துடலாம். ஓனரை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓனரை மீட் பண்றதுக்கு ஒருவேளை அந்த ஆள் எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா. ஹலோ. சார், உங்க ஸ்டோர்ல ஒர்க் பண்ற ஏதாவது எம்ப்ளாயி கிட்ட பேசணும். அவர் பேர் எனக்கு தெரியாது, ஆனா அவர் பார்க்க மேடம், அவர் பேர் தெரிஞ்சா சொல்லுங்களேன். நீங்க சொல்ற அடையாளம் இருக்கான்னு பாருங்க. அது யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் சொன்னனே, பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. சாரி மேடம், அவர் பேர் தெரியலன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப வழி இல்ல, நேரா ஸ்டோருக்கு போய் தான் ஆகணும். அக்கா, மத்தியானம் 12 மணி ஆக போகுது. பசங்க காலையில இருந்து ஒரு பிரெட் மட்டும் தான் சாப்பிட்டுருக்காங்க. வீட்டுல சாப்பிட்றதுக்கு எந்த பொருளும் இல்ல வேற. எல்லாரும் பட்னி தான் இருக்கணும் போல இருக்கு. சரி, நான் ஒரு வேலை செய்யறேன். நான் வெளியே போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு போய் பாக்குறேன். இல்ல நீ அதெல்லாம் பண்ணாத, நான் ஏதாவது மேனேஜ் பண்றேன். டீனா, இதெல்லாம் என்னது? இந்த சாப்பாடெல்லாம் எங்க இருந்து வந்தது? அதோ அங்க இருந்துதான். அக்கா, நேத்து ராத்திரி உங்களை வீட்டுக்கு கூட்டு வந்தது இவர்தான். தேங்க்ஸ். அப்புறம் இந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கோ தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்லாம்? எல்லாரும் பசியில இருப்பாங்கன்னு நினைச்சேன். நேத்து ராத்திரி நீ மயக்கம் போட்டு விழுந்ததுனால கண்டிப்பா பசங்க சாப்பிட்டு இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா
எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க? அப்புறம் நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஐ மீன் நீங்க யாரு? நீ அந்த ஜுவல்லரி ஸ்டோர்ல தானே வேலை செஞ்சுட்டு இருக்க. சோ இதெல்லாம், இந்த சாப்பாடு, அதுவும் இவ்ளோ நிறைய பணம் செலவாயிருக்கும்ல. இல்ல நாங்க ஸ்டோர்ல ஸ்டோர்ல நீங்க சேல்ஸ்மேனா வேலை செய்றீங்கல்ல, உன்னோட சேலரி எவ்வளோ? ஆமாமா, நான் அந்த ஸ்டோர்ல தான் வேலை செய்யறேன். ஆனா ரொம்பலாம் இல்ல, ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேன். இது ஒன்றும் அதிகம் இல்ல, கம்மியா தான் வாங்கியிருக்கேன். கம்மியா? நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு பணம் ஆச்சுன்னு சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் கம்மியா தான் ஆச்சு. அப்படி இல்ல, எவ்வளோன்னு சொல்லுங்க. ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாவா? உனக்கு தரத்துக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. இல்ல டோன்ட் வரி, இது ஃப்ரீ தான். ஃப்ரீயா? அதாவது வவுச்சர் இருக்குல்ல, அதனால ஃப்ரீ. வவுச்சர்? ஆக்சுவலி நான் ஜுவல்லரி ஷாப்ல வேலை செய்யறேன்ல, அங்க எனக்கு நிறைய வவுச்சர்ஸ் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு எனக்கு வவுச்சர் கிடைச்சதுனால 1000 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். 1000 ரூபாய்க்கான வவுச்சரா? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. நேத்து அந்த ஜவுளி ஸ்டோரோட ஓனரையும் சந்திக்க முடியல. நீ இன்னைக்கு இவ்ளோ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க. இந்த பணத்தெல்லாம் நான் எப்படி திரும்ப கொடுக்கறது? என்ன அப்படி பாக்குற? அது வந்து உனக்கு சைனீஸ் பிடிக்குமா? ட்ரை பண்ணி பாரு, செம டேஸ்டா இருக்கும். இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், பசங்க சாப்பிடட்டும். இல்ல உனக்கு சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். உனக்காக பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாரு, நல்லா டேஸ்டா இருக்கும். ப்ளீஸ். அது வந்து நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட சாப்பாடு எப்பயும் சாப்பிடுறது இல்ல. ஆனா பசங்களுக்கு ஓகே, எனக்கு அது வேண்டாம். அண்ணே, நீங்க ஏன் நிக்கிறீங்க? நீங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? நீங்களும் எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க. ஓகே டன். கொஞ்சமா நாமளும் சாப்பிடலாமா? இது வவுச்சர்ல தானே வாங்கினா? நீ பணம் எதுவும் செலவு பண்ணல? எல்லாமே ஃப்ரீ தான். சரி, வவுச்சர்ல ஃப்ரீயா கிடைச்சிருக்குன்னா அப்போ ஓகே. ஜன்னல்ல சாத்திரவா? ஏன்? இல்ல எனக்கு ரொம்பவே குளிரா இருக்காதான். இது டெல்லியோட குளிர்காலம். டெல்லியில இருந்து கொஞ்சம் பக்கத்துல தானே நம்ம தங்கி இருக்கோம். இப்போ கிளைமேட்டே அப்படிதான் இருக்கும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அப்ப நான் கிளம்புறேன். பை பை. பாய். தாகமா இருக்கு, தண்ணி வேணும். இந்த நாகினி இன்னும் கிடைக்கல, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆஃப் கோர்ஸ், மென்ஷன் நாட். இங்க ஸ்வீட்டே இல்லையே. ரகுவண்ணே, நீங்க ஸ்வீட் எதுவும் வாங்கலையா? நாளைக்கு வரேன். பசங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன அந்த வவுச்சரை என் கண்ணால பாக்குற வரைக்கும் என்னால எதையுமே நம்ப முடியாது.
இதெல்லாம் நீ வவுச்சர்ல தான் வாங்கியிருக்கேன், நான் நம்ப மாட்டேன். அடுத்த தடவை நீ வரும்போது உன் கூட அந்த வவுச்சரை மறக்காம கொண்டு வந்துரு. ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். பை பை. பாய். யா, டெல் மீ. சார் எங்க இருக்கீங்க? மீட்டிங்ல எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன். மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, பாய். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுலக்கா. ம். ரகு அண்ணா ரொம்ப நல்லவரா இருக்கார்ல. இந்த நாகினி எனக்கு அக்கம் பக்கத்துல எங்கேயோ தான் இருந்திருக்கா. அப்படி இருந்து ஏன் என்னால கண்டுபிடிக்க முடியல? மெஹக் சரியாதான் சொல்லியிருக்கா. இவக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு. வணக்கம் சார். தேங்க்யூ. ஹலோ காய்ஸ், சாரி டு கீப் யூ வெயிட்டிங். Hello, sir. எப்படி இருக்கீங்க? ஹலோ சார். ஹலோ. ஹாய். 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 சரி சொல்லுங்க, இன்னைக்கு நமக்குள்ள என்ன டீல்? சார் அது வந்து டைமண்ட்ஸ். உங்களுக்கு டைமண்ட்ஸ் தானே வேணும்? ரியல் டைமண்ட்ஸ். பாருங்க. தேங்க்யூ சார். சரி சார், இது வந்து உங்களோட. தேங்க்யூ. ஆனா பைசா விஷயம் என்கிட்ட பேசாதீங்க, அண்ணன் கிட்ட பேசிக்கோங்க. அண்ணனுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தேங்க்யூ. சொல்லுங்கண்ணா, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அவங்க பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ம். தேங்க்யூ. சார் ஒரு நிமிஷம். நீங்க எதுவுமே சாப்பிடல சார். நான் உங்களுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள் கொண்டு வா. ஓகே சார். வேற ஏதாவது கொண்டு வருவா சார்? உங்களுக்காக ரெஸ்டாரண்ட் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க. இல்ல, ஒன்றும் இல்லை. தினமும் இந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. ஓகே சார். அப்புறம் எனக்கு 1000 ரூபாய் வவுச்சர் மட்டும் கொடுங்க. சார் வவுச்சர். அந்த வவுச்சரை என் கண்ணால பார்க்காத வரைக்கும் நான் இது எதையுமே நம்ப மாட்டேன். நீ வவுச்சர் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் வாங்கினேன்னு. அந்த கோல்ட் ஸ்டோர் ஓனரை எப்படி சந்திக்கிறது? அட ஆமா, அதான் அந்த பையன் இருக்கான்ல, அவன் அந்த ஜவுளி ஸ்டோர்ல தானே வேலை செய்யறான். அந்த பையன் கிட்ட பேரை கேட்கவே மறந்துட்டேன். அவரோட பேரு ரகுபீர் அண்ணன். ரகு, அவன்கிட்டயே பேசிடலாம். ஓனரை மீட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன். பசங்களா, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் போய் படுத்துக்கோங்க. பாய்க்கா, குட் நைட். குட் நைட். பாய்க்கா, குட் நைட். பாய் அக்கா, குட் நைட். கிடைச்சிட்டா, பிரார்த்தனா எனக்கு கிடைச்சிட்டா. அவ சாகல, உயிரோட தான் இருக்கா. மேக்கிட்ட உடனே சொல்லி ஆகணும். நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். இதே ஊர்ல தான் இருக்கா, அதுவும் குழந்தைங்க கூட. அப்படியா? அப்போ நீ
அவளையே என் கையோட கூட்டிட்டு வரல? உன்கிட்ட சொன்னல அவ உயிரோடுவோ இல்ல புடமாவோ வேணும்னு. நீயே அவளை கூட்டிட்டு வரல? இல்ல, வெறும் கையோட போனா மெஹக் ரொம்ப கோவப்படுவா. இந்த விஷயத்த சொன்னா மட்டும் பத்தாது, அவளை கையோட கூட்டிட்டு போய் தான் ஆகணும். நான் கூட்டிட்டு போவேன். பசங்க வேற விளையாடுற பொருள் எல்லாம் இங்கே போட்டுட்டு போயிட்டாங்க. சரி, நாளைக்கு கேட்டுக்கலாம். அப்புறம் என் பேட் எங்க போச்சு, பேட்மிண்டன் எங்க போச்சுன்னு என்கிட்ட கேட்பாங்க. இத பாருமா, ரொம்ப பசியா இருக்குமா? சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? நீங்க இங்கே நில்லுங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா. கிடைச்சிருச்சு. நான் யார தேடி வந்தேனோ அது கிடைச்சிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க யாரு? உன்னோட இந்த நாடகத்தை நிறுத்த. எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்னு சாதாரண பொண்ணு இல்ல, நீ ஒரு நாகினி. நவமாணிக்க கொண்ட மகாசேஷ நாகினி. என்ன உளறிட்டு இருக்க நீ? என்கிட்ட இருந்து விலகி ஏறு. போ இங்க இருந்து. நான் ஒரு நாகினி. நாகினிக்கெல்லாம் நாகினி. சேஷ நாகினி. சர்வசேஷ்டம். மகா சர்வசேஷ்டம் நானு. மகாசேஷ நாகினி. அவளுக்கு ஒரு வேளை ஞாபகம் இருக்காது. அவளுக்குள்ள இப்ப கூட நான் தான் இருக்கேன். அவ மேல யாராவது எப்பவாவது தாக்குதல் பண்ணாங்கன்னா அப்ப நான் தான் முன்னாடி வந்து நிப்பேன். என்னோட மகா சக்திகள் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை மனித ரூபத்துல இருக்கிறவளுக்கு கடந்த காலத்தை பத்தி ஞாபகம் இல்ல போல இருக்கு. ஒரு நாகினிக்குள்ளதான் இப்ப அவ வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அது அவளுக்கு தெரியல. ஆனா ஒரு நாகினிக்கு ஞாபகம் இருக்கும். என்ன? ஆமா, அவ மறுபடியும் எழுந்தால. அப்ப அவளோட கடந்த காலத்தை பத்தி மொத்தமா மறந்துட்டா. ஆனா அவளுக்குள்ள இப்ப கூட நான் தான் இருக்கேன். இப்ப கூட அவளுக்குள்ள ஒரு நாகினி தான் இருக்கா. அத நீ மறந்துடாத. ஒருவேளை பிரார்த்தனா தனக்குள்ள இருக்க சக்தியை மொத்தமா மறந்துட்டா போல இருக்கு. ஆனா நாகினிக்கு இப்ப கூட அது நல்லா ஞாபகம் இருக்கு. அவ மறக்க மாட்டா. தன்னோட எதிரிகளை அடியோட அழிச்சிருவா. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? எனக்கு திடீர்னு ஏன் பிளாக் அவுட் ஆகுது? அப்புறம் நான் எப்படி இங்க? நான் ஒரு பொம்பளை இந்த இடத்துல பார்த்தேன். அப்புறம் அந்த பாம்பு, அதெல்லாம் நிஜமா இல்ல கனவா?
பிரீத்தி அக்காவோட உடம்புல 9 விதமான கலர் தெரியுது? கௌதம் அண்ணா, பண்டி, சஞ்சு அண்ணா, எல்லாரும் சீக்கிரமா இங்க வாங்க. கௌதம் அண்ணா, அங்க பாருங்க, அக்கா மறுபடியும் மயக்க போட்டுட்டாங்க. பிரீத்தி அக்கா, அக்கா, பிரீத்தி அக்கா, 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 பிரீத்தி அக்கா, அக்கா, அக்கா ஏஞ்சிராங்க, என்னாச்சு? அக்கா எந்திரிங்க அக்கா. ஒரு நிமிஷம், பிரீத்தி அக்காவை உள்ள தூக்கிட்டு போயிடலாம். நகருங்க. ரகவ், சொல்லுங்கண்ணே. இந்த ப்ராப்பர்ட்டிஸோட பேப்பரில் உன்னோட சிக்னேச்சர்ஸ் தேவைப்படுது. இப்போ நம்ம ஏதாவது செஞ்சு அந்த இடத்த காலி பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், ஆனால் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. ஸோ ஓகே, அந்த வீட்டில் யார் தங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ட் அந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். பத்தர்பூரில் எங்கேயோ தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் நோ. நான் அந்த லொக்கேஷன் உனக்கு அனுப்புகிறேன். ஓகே. ரகு, அனி, யாரோட பெயிண்டிங் வரையற? ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே அவங்கள வரையணும்னு தோணுச்சு. யார் அந்த பொண்ணு? யார் என்னோட தம்பியோட பழைய பேஷனை தட்டி எழுப்பியிருக்கா? ரகு, யார் இவ? நீ இந்த பெயிண்டிங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? கண்கள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா நீ, அவருடைய கண்கள் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கண்கள். என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அழகான கண்களை நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? நீ அவளை பார்த்திருக்கியா? இல்ல, கனவுல தான் பார்த்திருக்கேன். மெஹக், ஒரு நிமிஷம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வெளியில வரியா? நான் இப்போ வந்துடுறேன். ரகு, ஆ, சிக்னேச்சர்ஸ். சீமா, இந்த ராத்திரில எங்க கூட்டிட்டு போற? இந்த காட்டுல பிக்னிக் பண்ண வந்திருக்கோம். ஐயோ, நான் இந்த காட்டுல ஒரு விஷயம் பார்த்தேன். அத உனக்கு காட்டதான் உன்னை இங்க வர சொல்லி சொன்னேன். பாருங்க. தன்ஷிகா? ஆமா, தன்ஷிகா தான். பாரு, செத்து போய் கிடக்குறா பாரு. நீ அடிக்கடி சொல்லிட்டு இருந்தல, இந்த தன்ஷிகா கிட்ட அதிக சக்தி இருக்குன்னு. பிரார்த்தனாவை சும்மா ஒரே செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவானே. இப்ப பாரு, இவளோட மரணம் தான் இவளை தேடி கண்டுபிடிச்சிருக்கு. மெஹக், என்னாச்சு உனக்கு? ஷாக் ஆயிட்டியா என்ன? இல்ல சீமா, ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. இவள மகாசேஷ் நாகினி தான் கொண்டு இருக்கா. தன்ஷிகா ஒன்னும் சாதாரண நாகினி இல்ல. அவ ரொம்ப விஷம் கொண்ட சக்திசாலியான நாகினி. அவளை எந்த சாதாரண நாகினியும் கொல்ல முடியாது. ஆனா மெஹக், உனக்கு எப்படி இது தெரியும்? ஒரு சேஷ நாகினியால மட்டும்தான் இவளை கொல்ல முடியும்னு. அவங்க சரியாதான் சொன்னாங்க. இந்த நாகினியை இன்னொரு நாகினி தான் கொண்டாங்க. இதை நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த 2 நாகினிகளும் சண்டை போட்டதை நான் பார்த்தேன். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? சரி, திடீர்னு நீங்க எப்படி மயக்கம் போட்டு விழுந்தீங்க? அங்க எதுக்காக போனீங்க நீங்க? தெரியல, எனக்கு எதுவும் சரியா ஞாபகம் இல்ல.
என்ன ஆச்சு? 2 பேருமே கோவத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதை நான் பார்த்தேன். அப்படியா? அவங்க 2 பேரும் சக்திசாலியா இருந்தாங்க, சர்வ சக்திசாலியா இருந்தாங்க. அக்கா நீங்க கீழே விழுந்து கிடந்தீங்கல்ல, அப்ப நான் உங்க வயிற்று பகுதியில டிஸ்கோ லைட்டை பார்த்தேன். டிஸ்கோ லைட்டா? இங்க பாருங்க, உங்க ஸ்கின்ல கூட ரேஷஸ்லாம் வந்திருக்கு. ஆனா அது இப்ப காணாம போயிடுச்சுக்கா. அக்கா எனக்கும் அந்த டிஸ்கோ லைட் கொஞ்சம் கொடுங்களேன். நீ தினம் தினம் ரொம்ப டிவி சீரியல்ஸ் பாக்குற போல இருக்கு, அதுலதான் இப்படி நடக்கும். நீ பாட்டுக்கே ஏதோ சொல்ற. இல்ல நிஜமாவே நான் அதை பார்த்தேன். அக்கா எனக்கு அந்த டிஸ்கோ லைட் வேணும். எந்த டிஸ்கோ லைட்? அட இந்த இடத்துல தான் நீங்க டிஸ்கோ லைட் வச்சிருந்தீங்க. எனக்கு டிஸ்கோ லைட்ஸா? அப்ப நான் பார்த்தது அப்ப அது நிஜம்தானா, இல்ல அது வெறும் பிரம்மையா? எனக்கு ஏன் இந்த மாதிரி கெட்ட கனவுகளா வருது? அப்புறம் இந்த தலைவலி ஏன்? ஆமாங்கக்கா, அந்த டிஸ்கோ லைட் சூப்பரா இருந்துச்சு. வெவ்வேறு 9 கலர்ல அந்த டிஸ்கோ லைட் இருந்துச்சு. நீங்க அதை எனக்கு தெரியாம மறைக்கிறீங்களா? அக்கா ப்ளீஸ் எனக்கும் அதை கொஞ்சம் கொடுங்களேன். இங்க பாரு, உனக்கு அந்த டிஸ்கோ லைட் கிடைக்கும் போது நீ அதை சேர்த்து எனக்கும் கொடு. ஓகே, இப்ப போய் நீ தூங்கு. போங்க போங்க. சரி வாங்க வாங்க வாங்க. பாய் அக்கா, குட் நைட். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, அவ எந்த பக்கத்துல இருந்து வந்தா? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு தெரியாது. ஏ மெஹக், முட்டாளா நீ? என்ன பண்ணிருக்க? இந்த ஒரு ஆள் தான் இருந்தான். அந்த நாகினிய பார்த்த ஒரே சாட்சி, ஒரே ஆதாரம் இவன் மட்டும்தான். அவனையும் தீர்த்து கட்டிட்டியா? இப்ப நாம அவளை எங்கன்னு போய் தேடுறது? தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மகாசேஷ் நாகினி உயிரோட தான் இருக்கா. அவ பதுங்கிருந்து விளையாடுறா. ஒண்ணும் பரவாயில்ல, அவ விளையாடட்டும். அவ எவ்வளவு நாள் விளையாடுவான்னு நானும் பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் முன்னாடி வந்தே ஆகணும். என் கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நேத்து கூட நான் அந்த ஓனரோட வீட்டுல மயங்கி விழுந்துட்டேன். அப்போ இதே மாதிரி தான் தலைவலி இருந்தது. இன்னைக்கு நம்ம வீட்டு வெளியே விழுந்திருக்க, மறுபடியும் அதே மாதிரி தலைவலிக்குது. எனக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரியல. அது இப்போ கூடிய சீக்கிரம் என்னோட கடந்த கால வாழ்க்கை ஞாபகம் வந்தா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். எப்படி நீ இந்த அளவுக்கு உறுதியா சொல்ற அது பிரார்த்தனாதான்னு? பாரு, நிஜமாவே அவ ஒரு நாகினியா இருந்தா யோசிச்சு பாரு. நீ அவளோட புருஷனை கொன்னிருக்க, அவ அப்பாவையும் கொன்னுட்ட. ஆனா அவ ஒரு தடவை கூட உனக்கு எதிரா தாக்குதல் பண்ணல. ஏன் பண்ணல? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கூட ஏதோ பிரச்சனை இருக்கு. எப்படி நடந்திருந்தா? பிரார்த்தனாவா இல்லாம இருந்தா? வந்தது அவதான், நீ வேணா பாரு. எப்படி? அவ உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ ஏதோ பொந்துக்குள்ள பதுங்கி இருக்கா. அவளை எப்படி அங்கிருந்து வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அத நான் எப்படி பண்றேன், நீ வேடிக்கை பாரு. அப்படியா? அத எனக்கும் கொஞ்சம் சொல்ல. அவளை எப்படி நீ வெளியில கொண்டு வர போற? அவ எப்படி உன்கிட்ட வர போறா? கடமை, அவ கடமை அவளை இங்க கொண்டு வந்து சேர்த்துரும். நீ வேணா பாரு. மகாசேஷ் நாகினியோட கடமைங்கிறது நாகலோகத்துல இருக்கிற எல்லா நாகங்களையும் நாகினிகளையும் பாதுகாக்கிறதா. அவ தன் கடமையை செஞ்சுதான் ஆகணும். ஆஹா மெஹக், இப்ப கூட நீ சொல்றது எனக்கு புரியல. இப்போ எல்லா நாகங்களும் நாகினிகளும் அவளை வெளியில கொண்டு வந்துருவாங்க. நான் அந்த அளவுக்கு அதி பயங்கரமான தாக்குதலை ஏற்படுத்த போறேன். வேற வழி இல்லாம அவ என்னை தேடி வருவா. ஹே போலேநாத், என் கடந்த காலத்தை என் முன்னாடி கொண்டு வாங்க. ஏதாவது எனக்கு அடையாளம் காட்டுங்க. எனக்கு என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துங்க. ஹலோ. ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் இப்படி ஒரு பொண்ணு தனியாக போகிறது சரியில்லை. உங்களை எங்கேயாவது நான் ட்ராப் பண்ணவா? உங்களுக்குன்னு குடும்பம் இருக்குல்ல? ஆமாம், உண்மையிலேயே நல்ல அழகான மனைவி இருக்காங்க, 2 அழகான குழந்தைகளும் இருக்காங்க. அப்படியா? நான் எல்லாரையுமே ரொம்ப நேசிக்கிறேன். அந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க.
நீங்க செத்து தொலையும் போது அவங்க எந்த அளவுக்கு அழுவாங்கன்னு யோசிச்சு பாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அதான்டா, நீ கேட்டதான் நான் சொன்னேன். நான் ஜனங்களுக்கு வழிய கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஜனங்க சாகும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். நாக வம்சத்தோட எதிரிகளே, எல்லா நாகனிகளும் என் முன்னாடி வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த நாக வம்சத்தை அடையாளமே இல்லாம அழிச்சுடுங்க, எல்லாத்தையும் நாசம் பண்ணுங்க. போங்க, இந்த சிட்டியை மொத்தம் தலைகீழ புரட்டி போடுங்க. எல்லா பக்கமும் பயத்தை உருவாக்குங்க. ஒரு வீடு கூட தப்பிக்க கூடாது. குழந்தைங்க கிட்ட இருந்து அப்பாவை தட்டி பறிச்சிருங்க. பெண்கள் கிட்ட மகளித்தை பறிச்சிருங்க. வயசான அப்பா அம்மா கிட்ட இருந்து பசங்களை பறிச்சிருங்க. எதுவுமே மிஞ்ச கூடாது. எல்லாத்தையும் சர்வநாசனம் பண்ணிடுங்க. போங்க. இப்ப நீங்க பாக்குற அந்த காட்சி எல்லாரையும் அதிர வைக்கிற ஒரு காட்சி. நாலா பக்கங்களும் விஷ பாம்புகள் படையெடுத்து தாக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்பாவி ஜனங்களோட உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. பாம்புகள் வன்முறை தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்னோட இந்த வெறி பிடிச்ச தாக்குதல் தான் அந்த மகாசேஷ் நாகினியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். திரும்பின பக்கம் எல்லாம் மனுஷங்களோட சடலங்கள் தான் இருக்கு. ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, விஷம் கொண்ட பாம்பு குழந்தைங்களையும் அப்பாவி மக்களையும் கொல்லுதுன்னு. அவங்க உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. பாம்பா? அதிக விஷம் கொண்ட இந்த பாம்புகளோட தாக்குதல் எப்போ முடியும்னு தெரியல. எல்லாரும் என்ன பாக்குறீங்க? டிவி ஆஃப் பண்ணுங்க, ஒழுங்கா உட்காந்து படிங்க. என்ன சும்மா பாம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிட்டி முழுக்க விஷ பாம்புகளால மக்களுக்கு ரொம்பவே ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஹாய் கிட்ஸ், இந்தாங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆமா, எனக்கு தெரியும் நீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்கன்னு. என்கிட்ட வவுச்சர் இருந்துச்சு, நான் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். மறுபடியும் வவுச்சரா? ஆனா அன்னைக்கு வவுச்சர்ல ஏற்கனவே வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன மறுபடியும் ஓ வவுச்சர்? அதுவா? இன்னைக்கு நான் ஒரு நெக்லஸ் ஆன்லைன்ல வித்தேன், அதனாலதான் வவுச்சர் கிடைச்சது. என்னது? ஆமா, பெரிய பெரிய டைமண்ட் வித்திருக்கேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சந்தோஷப்பட்டதுக்கு உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? ஆமா, நீ வேணா பாருங்க. உங்களால நம்ப முடியல. நீங்க நம்புறதுக்காக தான் நான் அந்த வவுச்சரை கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, 2 லட்சம் ரூபாய் டைமண்ட் வித்ததுக்கு 2000 ரூபாய் வவுச்சர் கொடுத்திருக்காங்க. எனக்கு வவுச்சர் கிடைச்சதுனால தான் பசங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். ஆனா நீ உனக்காக எதுவுமே வாங்கலையா? வாங்கணும். என்னது? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஆனா என்னது? மஸ்லின் மஃப்ளர் வாங்கணும். அது விடுங்க, நீ இதை சாப்பிடு. இல்ல, எனக்கு அது வேண்டாம். உன்னோட வேலை நல்லா போயிட்டு இருக்கு. உனக்கு வவுச்சர் மேல வவுச்சர் கிடைச்சுக்கிட்டே வர இருக்கு. ஆனா நான் என்னடானா, என்கிட்ட ஒரு சின்ன வேலை கூட இல்ல. எனக்கு ஒரு இடம் தெரியும், நீ வேணும் நாங்க வேலை செய்யலாம். நான் அப்படி எங்கேயாவது போய் வேலை செய்ய விரும்பல. ஓகே பசங்களா, பரோட்டா சாப்பிடலாமா? ரெடி. இந்தாங்க சாப்பிடுங்க. ஓபன் பண்ணுங்க. வவுச்சர்ல இருந்து கிடைச்சது தான் இது. நீ தாராளமா சாப்பிடலாம். இந்த பாக்கெட்ல என்ன இருக்கு? ஆமா, என்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. என்ன வேலை செய்யணும்? வேர்ல்டு கலெக்ஷன். 2 மாடல்ஸ் நாங்க கொடுக்குற நகையை போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். எனக்கு அந்த மாடலிங் எல்லாம் தெரியாது. அதுக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் கிடைக்கும். ஓ ஹலோ, 5000 ரூபாய் இல்ல 6000 ரூபாய் வேணும். ஏய், இவ்வளவு சீப்பா எப்படி ஒத்துக்கிட்ட? அப்ப நம்ம எவ்வளவு சாப்பிடுவோம்? 6500 ரூபாய் லாக் பண்ணு. இல்ல 7000 இல்ல 7000 ஒரு 6000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா ஒருவேளை அவங்க 6000 ரூபாய்க்கு ஒத்துக்கலன்னா என்ன பண்றது? நாங்க 4000 ரூபாய்க்கு கூட செய்ய தயாரா இருக்கோம். சரி, அப்படின்னா நமக்கு சாப்பாடு ஃப்ரீயா கிடைக்குமா?
இந்த வவுச்சருக்கு அவசியமே இருக்காது. சரி போலாம் போலாம் போலாம். ஏய் நீங்களே எங்க போறீங்க? நீங்க எல்லாரும் இங்கே உட்காருங்க. நியூஸ் பாத்தீங்களா வெளியே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு? பசங்க கார்ல வந்துருவாங்க, நாம சைக்கிள்ல போலாம்.